கிரைம் படங்களில் வந்திராத காட்சிகளை பார்த்து ஹரியானா மக்கள் திடுக்கிட்டு போயுள்ளார்கள். ஆசை ஆசையாய் வளர்த்த தாயையே மகன் கொல்ல காரணம் என்ன? ஹரியானாவின் யமுனா நகர் மாவட்டத்தை சேர்ந்தவர் பலஜிந்தர் கவுர். 45 வயதான இவர் மங்புரா கிராமத்தின் பெண் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார். இவருக்கு கோமித் ரதி என்ற மகன் உள்ளார். அவர் இங்கிலாந்தில் படித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே கடந்த டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி பலஜிந்தர் கவுர் தண்ணீர் தொட்டியில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார். மாட்டுக்கு தீவனம் வைக்கும் பொழுது தவறுதலாக விழுந்து இறந்ததாக அப்போது கூறப்பட்டது. இதையடுத்து மகனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அவர் லண்டனில் இருந்து வந்து இறுதிச் சடங்குகளை வேதனையுடன் செய்தார். ஆனால் தனது மனைவியின் மரணத்தில் கணவருக்கு தொடர்ந்து சந்தேகம் இருந்து வந்துள்ளது. அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இது சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கினார்கள். அப்போது திடீரென மகன் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அவரை போலீசார் தேடியபோது அவர் தலைமறைவானது தெரிய வந்தது. தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அவரை தீவிரமாக தேடினார்கள். செல்போன் சிக்னலை ஆய்வு செய்தபோது அவர் கர்னாலில் உள்ள ஒரு விடுதியில் தலைமறைவாக இருப்பதும் தெரிய வந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்ற அவர்கள் மகனை சுற்றி வளைத்து கைது செய்தார்கள். அவரிடம் விசாரணை நடத்திய போதுதான் அந்த திடுக்கிடும் உண்மை வெளியானது. இளைஞர் கோமித் ரதி தனது சொந்த ஊருக்கு அருகில் உள்ள பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து வந்துள்ளார். அந்த பெண் கோமித் ரதியின் உறவினர் முறை என்றும் கூறப்படுகிறது. உறவினர்களாக இருந்தாலும் அவரது காதலை குடும்பத்தினர் ஏற்கவில்லை. கோமித் ரதி காதலித்த பெண் அவரது தாய்க்கு உறவினர் என்பதால் இந்த பெண்ணை மருமகளாக ஏற்க பலஜிந்தர் கவுர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். மேலும் மகனின் காதலை முறிப்பதற்காகவே 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவரை வலுக்கட்டாயமாக இங்கிலாந்திற்கு அனுப்பி வைத்துள்ளார். ஆனால் அங்கிருந்த போதும் கோமித் ரதி அந்த பெண்ணுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்துள்ளார். திருமணத்திற்கு தொடர்ந்து தடையாக இருந்ததால் தனது காதலை நிறைவேற்ற தாயை தீர்த்து கட்ட வேண்டும் என கொடூர முடிவை மகன் எடுத்துள்ளார். இதையடுத்து தாயை கொலை செய்வதற்காகவே லண்டனில் இருந்து டிசம்பர் 18ஆம் தேதியே ரகசியமாக இந்தியா வந்துள்ளார். ஆனால் தான் வந்த செய்தியை தனது தந்தைக்கோ அல்லது தாய்க்கோ அவர் தெரிவிக்கவில்லை. தனது நண்பர் பங்கஜின் உதவியுடன் ஊருக்கு அருகிலுள்ள ஒரு மாட்டுத் தொழுவத்தில் 6 நாட்கள் ரகசியமாக தங்கியுள்ளார். அங்கிருந்தபடியே தனது தாயின் நடமாட்டத்தை கண்காணித்து அவரை கொல்ல திட்டம் தீட்டியுள்ளார். இதன்படி டிசம்பர் 24 இரவு அவரது தாய் பலஜிந்தர் கவுர் கால்நடைகளுக்கு தீவனம் வைத்துக் கொண்டிருந்த போது கோமித் ரதி அங்கே சென்று தடியால் அவரை தாக்கி கொலை செய்துள்ளார். பின்னர் விபத்து போல சித்தரிக்க உடலை தண்ணீர் தொட்டியில் வீசியுள்ளார். கொலையை செய்துவிட்டு உடனடியாக அங்கிருந்து தப்பிச் சென்று தலைமறைவாகியுள்ளார். தாய் இறந்துவிட்டதாக தந்தை போன் செய்தபோது தான் அப்போதுதான் லண்டனிலிருந்து விமானம் ஏறுவது போலவும் பிறகு டெல்லி விமான நிலையம் வந்து இறங்கியது போலவும் நாடகமாடினார். வீட்டிற்கு வந்த அவர் அப்பாவி போல அழுது நாடகமாடி இறுதிச் சடங்கை செய்து முடித்தது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவர் டிசம்பர் 18ஆம் தேதி இந்தியா வந்ததற்கான ஆவணங்கள் சிக்கியதாலேயே அவர் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டு உண்மை வெளியே வந்துள்ளது. இதையடுத்து கோமித் ரதியை கைது செய்த போலீசார் அவருக்கு உதவிய நண்பர் பங்கஜையும் பிடித்தார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.